இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா பார்வையில் வேதாத்திரிய தத்துவங்கள் பாகம் 3லிருந்து 5வது தலைப்பாகிய சினம் எங்கிருந்து தோன்றியது, எப்படி இருக்கின்றது அப்படின்றத பார்க்க போறோம். இதை வந்து நம்ம நல்ல புரிதலுக்காக ஒரு 4 பிரிவுகளா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சினம் வந்து எங்கேருந்து தோன்றிச்சுன்றதை பார்க்கலாம். அப்புறம் மனிதனுக்கு சினம் வர காரணம் என்ன, அதை எப்படி கையாள்வதுன்றதை பார்க்கலாம். அப்புறம் சினத்தால் மனிதனுக்கு விளையும் கேடுகள் பார்க்கலாம். அப்புறம் சினம் வாழ்க்கைக்கு தேவையா அப்படின்றத ஒரு 4 இதா வந்து நன்மணி ஐயா வந்து எப்படி தொகுத்து வழங்கியிருக்காருன்றதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து சினம் எவ்வாறு தோன்றியது அப்படின்னு பார்த்தோம்னா, சினம் வந்து ஒரு விலங்கின பதிவா தான் கருதப்படுகிறது. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஓரறிவுல இருந்து தன்மாற்றம் பெற்றுதான் மனிதன் வந்து 6வது அறிவுன்ற ஒரு நிலைக்கு ரீச் ஆயிருக்கான். ஸோ இந்த சினம்ன்றது வந்து 2வது அறிவுலேருந்து ஸ்டார்ட் ஆகி தான் நம்ம கிட்ட தொடர்ந்து ஒரு சங்கிலி தொடரா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இப்ப நம்ம நல்ல உத்து ஒரு விலங்கினங்கள் எல்லாம் கவனிச்சோம்னா அதுங்க கிட்ட சினம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கே விடை தெரியுது. அதுங்க கிட்ட சினம் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்போ விலங்கு கிட்ட எப்படி முதல்ல சினம் தோன்றுச்சுன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஓரறிவு தாவரத்துக்கிட்ட போய் பார்த்து நம்ம கிட்ட சினம் இருக்கான்னு பார்த்தோம்னா அதுங்க கிட்ட சினம் இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அது இருக்கிற இடத்துல கிடைக்கிற நீரை எடுத்துக்குது, கிடைக்கிற சன்லைட் எடுத்துக்குது, முடிஞ்சா வாழுது. அது எதுவும் கிடைக்கலன்னா அது இறந்துடுது. இப்பதான் அடுத்த தன்மாற்றம் பெற்று புழுக்கள் உருவாகும் போது 2வது அறிவான புழுக்கள் என்ன பண்ணுது, உணவு தேடி மெல்ல நகர ஆரம்பிக்குது. ஸோ இப்ப அந்த மெல்ல நகர ஆரம்பிக்கிற புழுக்களுக்கு உணவு ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல போய் அது உணவை அடையும் போது அது உண்ண ஆரம்பிக்குது. அப்படி உண்ண ஆரம்பிக்கும் போது அதே இடத்துல ஒரு 10 புழுக்கள் சேர்ந்து இருக்கும்போது இது என்ன பண்ணுது, ஒரு வேகமா சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமைக்கு போராட்டம்ன்ற ஒரு நிலைமைக்கு போடுது. ஏன்னா கொஞ்சம் வேகமா சாப்பிடணும், போட்டி நிறைய இருக்கிறதுனால. ஸோ இந்த போராட்ட உணர்வு அப்படின்றது தான் சிறிய அளவா புழுக்களோட இடத்துல வந்து சினமா தலை தூக்கி இருக்குன்னு சொல்றாங்க. இது அடுத்த தன்மாற்றம் பெற்று 3வது அறிவு வரும்போது அதனுடைய அளவு அதிகரிக்குது. 4வது அறிவு வரும்போது அதனுடைய அளவு இன்னும் அதிகரித்து 5வது அறிவு வரும்போது அது ஒரு விலங்கு வந்து தன்னுடைய இயற்கை துன்பமாகிய பசியை போக்குறதுக்கு இன்னொரு ஒரு விலங்கை அடிச்சு சாப்பிடுற அளவுக்கு அதோட சினம் வந்து ரீச் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த சினம்ன்றது வந்து விலங்குகளுக்கு ஒரு ஒரு குணம் அப்படின்றது நமக்கு புரியுது. எதனால விலங்குகளுக்கு சினம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய இயற்கை துன்பமான பசியை போக்கிக் கொள்வதற்கு வழி தெரியலன்னு போதோ அப்ப மட்டும்தான் அதுக்கு வந்து அந்த போராட்டத்துல வரக்கூடிய ஒரு குணம் தான் சினமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த விலங்குக்கு வந்து சினம் எப்பவுமே இருக்குமான்னு கேட்டோம்னா நமக்கு எப்பவுமே அது இல்லை. மகரிஷ் வந்து இது ஒரு அழகான எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாரு. ஒரு புலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து வேட்டையாடு ஒரு நல்ல பசியில இருக்கும்போது ஒரு மானை வேட்டையாடி சாப்பிடுது. அது நல்லா சாப்பிட்டு நிதானமான நிலைமையில இருக்கு. அந்த நிதானமான நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த இயற்கை துன்பமாகிய பசி நீங்கினதுக்கு அப்புறமா அதே புலி முன்னாடி ஒரு மான் போனாலோ இல்ல மயில் நடனமானாலோ இது வந்து அந்த மானியும் மயிலும் ரசிக்க தான் செய்தே கருதி அதையும் போய் அதை கொள்றது இல்லை. ஏன்னா அதுக்கு அப்ப தேவை எதுவுமே இல்லை. ஸோ இந்த நம் விலங்குகளுக்கு உரிய சினம்ன்றது வந்து கரெக்டான விஷயம் அப்படின்றதான் சொல்றாங்க. ஏன்னா அது அதனோட உயிர் வாழ்வதற்காக போராடி செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த விலங்கை கொண்டு தின்றது. இது எல்லாமே இந்த சினம்ன்றது. அப்போ இதே நிலைமையில மனுஷனை பார்ப்போம். ஸோ இப்போ விலங்குக்கு எதுக்கு சினம் வருதுன்னு நமக்கு புரிஞ்சிச்சு. இப்போ மனுஷனுக்கு எப்படி சினம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு மனுஷன் இருக்கான், அவனுடைய தேவைகளான அவன்கிட்ட உணவு இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உணவு சாப்பிட்றதுக்காக கையில ஒரு உணவு இல்லைன்னா அவன் வந்து இந்த மாதிரி சினம் கொண்டோ எதுவும் பண்றது கிடையாது. அவன் என்ன பண்றான், போராட கூட இல்லை. அவன் நேரா போய் யார்கிட்டயாவது ஒரு உதவி கேட்கிறான். அந்த நேரத்துக்கு அவனோட பசியை தீக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர்கிட்ட போய் சாப்பாடு இருக்குமான்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றான். ஒரு வேளை ட்ரெஸ் இல்லைனாலும் யார்கிட்ட ஒரு ட்ரெஸ் கேட்டு வாங்கி போட்டுக்கிறான் இல்லைங்களா. அவன் வந்து போய் சண்டையோ சினமோ எதுவும் பண்றது இல்லை. இது வந்து நன்மணி ஐயா வந்து சமுதாய சீர்திருத்த பாயிண்ட்ல ரொம்ப அழகா ஒரு எக்ஸாம்பிளோட சாப்பாடு போய் கேட்டு யார்ட்டையோ உதவி கேட்டு சாப்பிடுறாங்க. இதே வந்து ஒரு ஆள் வந்து ஒரு ஏசியில உட்காந்து ஒரு ஆபீசர் வந்து கவர்மெண்ட் ஆபீசர் வந்து அவருடைய கடமையை செய்வதற்காகவே அவர் நோக்கி வரவங்க கிட்ட லஞ்சம் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள வந்து நம்ம வந்து மரியாதை நியத்தமா பார்க்கணும். ஆனா அந்த உயிர் வாழ்வதற்காக பார்க்கிறோம். ஸோ இந்த மாதிரியான நிலைமை வந்து நமக்கு மாறணும் அப்படின்றது வந்து ஐயாவோட ஒரு சின்ன கருத்து. இதை நான் இங்க பதிவிட பார்க்கிறேன். ஸோ இப்ப வந்து நம்ம திருப்பி தொடர்ந்து போனோம்னா இப்போ வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து
கோவம் வந்து இப்ப உணவால வரது கிடையாது. கரெக்ட்டுங்களா? ஸோ உணவுன்ற வரும்போது அவன் தேவை வந்து வேற மாதிரி தான் பூர்த்தி செஞ்சுக்கிறான். அப்ப எங்கேருந்து இந்த மனுஷனுக்கு சினம் வருது அப்படின்றது பாத்தீங்கன்னா, மகரிஷி வந்து ரொம்ப அழகா வந்து இதை வந்து மன அலைச்சூழலோட தான் ஒப்பிட்டு சொல்றாரு. ஸோ ஒரு மனுஷன் ஒவ்வொரு விஷயம், எந்த ஒரு நிமிடம் மனுஷன் உயிர் வாழக்கூடிய ஒவ்வொரு நிமிடத்திலையும் அவனோட மன அலைச்சூழல்னு ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா? ஸோ நமக்கே தெரியும் அதுக்கு ரேஞ்ச் வந்து மகரிஷி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மன அலைச்சூழலுக்கு ஏத்த மாதிரி தான் அவனோட ஆக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு கருமையத்துல ஒவ்வொரு ஆக்ஷன் நமக்கு பதியும் போதும் அந்த அந்த கருமையத்துல இந்த மன அலைச்சூழலும் சேர்ந்து பதியுது அப்படின்றது தான் சொல்றாரு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இப்போ ஒருத்தர் வந்து நிம்மதியா உட்காந்து வீட்டுல டிவி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அவரோட மன அலைச்சூழல் வேகம் வந்து ஒரு 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் டிவி பார்க்குற நிகழ்வும் போய் அந்த கருமையத்துல பதியும். இந்த 10ன்ற அந்த மன அலைச்சூழலும் சேர்ந்துதான் அவரோட கருமையத்துல பதியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்ப இதே அன்பர் வந்து ஒரு 3 மாசம் கழிச்சு ஒரு ஒரு பீச்ல போய் உட்கார்றாரு. அப்ப அதே மனநிலை அவர் வந்து கொஞ்சம் அமைதியான மனநிலை அப்படியே 10ல அப்படியே உட்கார்ந்து அந்த சூரியன் ரசிக்கிறாரு. அப்ப அவருக்கு அந்த எண்ணங்கள் தோன்றது இல்லையா அமைதியா இருக்கும்போது, அந்த எண்ணங்கள் எந்த அடிப்படையில தோணும்னா, இதுக்கு முன்னாடி அந்த 10ன்ற அந்த மன அலைச்சூழல்ல என்னென்ன அவர் பதிவு பண்ணியிருக்காரோ அதெல்லாம் தான் வெளியே வரும். ஸோ இப்ப இதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணியிருக்காரு, நிம்மதியா ஏதோ ஒரு சினிமா பார்த்துருப்பாரு. ஸோ அப்ப அந்த சினிமா டக்குன்னு அவருக்கு என்ன வரும், நினைவுக்கு வரும்ன்றார் மகரிஷி. ஸோ ஒவ்வொரு நம்மளுடைய ஜெனட்டிக் பாக்ஸ் ஆன கருமையத்துல நம்மளோட ஒவ்வொரு ஆக்ஷனும் ஸ்டோர் ஆகும்போது அதுக்குரிய மன அலைச்சூழலும் கண்டிப்பா இங்க ஸ்டோர் ஆயிக்கும்னு சொல்றாரு. இப்ப இதோட எப்படி சினத்தை அவர் ரிலேட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு இப்ப இதே எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு சிங்கம் இருக்கு, நேரா போய் ஒரு மானை வேட்டையாட போகுது. போகும்போது அந்த மான் மிஸ் ஆயிடுது. இப்ப அது பயங்கர அபார பசியில இருக்கு இல்லையா? அப்ப அதனுடைய மன அலைச்சூழல் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. நல்லா 30ல இருக்கும்போது அது எப்படி இருக்குன்னா பயங்கர ஆக்ரோஷமா இருக்கு. யாராவது பசியோட இருக்கிற சிங்கத்துக்கு முன்னாடி போனாங்கன்னா என்ன பண்ணிடும், அது நாசம் பண்ணிடும். ஸோ இந்த மன அலைச்சூழலான 30ன்றது கருமையத்துல ஸ்டோர் ஆகுது. அதுக்கு அது எந்த மாதிரியான ஆக்ஷன் பண்ண போகுதுன்றதும் இந்த கருமையத்துல ஸ்டோர் ஆகுது. சரிங்களா? இப்ப இதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஒரு மனுஷனோட உணர்ச்சி வசப்பட்ட நிலையான சினம் அப்படின்றது வந்து அவனுக்கு எப்ப தலை தூக்குது, இந்த விலங்கின பதிமான சினம் எப்ப தலை தூக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய மன அலைச்சூழல் 28லேருந்து 35 இருக்கும்போதுதான் அவன் வந்து உணர்ச்சி வசப்பட்ட நிலைய அடையிறான் அப்படின்றதுதான் மகரிஷியோட பாயிண்ட். ஸோ அந்த ரேஞ்ச் கிளியரா கொடுத்துருக்காரு. 28லேருந்து 35 ரீச் ஆச்சுனாலே அவன் அந்த சினம் கொண்ட நிலைக்கு போயிடுறான் அப்படின்றாங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ அப்ப சரி நம்ம எப்படி 28லேருந்து 35 ரீச் ஆறோம் அப்படின்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா, இப்போ ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து ஆஃபீஸ் கிளம்புறாரு. கிளம்பும்போது அவர் கையில இருக்கிற பைக்கி மிஸ் ஆயிடுது. ஸோ இப்போ மிஸ் ஆயிட்டோன்னே என்ன ஆகும், அந்த இடத்துல ஒரு சின்ன டென்ஷன் வருது இல்லையா, ஒரு பரபரப்பு படபடப்பு எல்லாமே வருது. இப்போ பைக்கையே தேடுறாரு. இப்போ நார்மலா இருக்கிற விஷயம் இருந்துச்சுன்னா, இப்போ விலங்கின பதிவு தலை தூக்கும் போது எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, கடகடன்னு தேடுறாரு, அங்க தேடுறாரு, இங்க தேடுறாரு, எங்கேயுமே கிடைக்கல. ஸோ டென்ஷன் ஏறிடாது. அவருடைய அவருடைய பதிவு அதே 30க்கு வந்துருதுன்னு வச்சுக்கோங்க, அவரோட மன அலைச்சூழல். அப்போ அந்த 30ல அந்த விலங்கின பதிவானது அந்த ஆக்ரோஷமான நிலை வந்துருது. ஸோ சுத்தி இருக்கிறவங்களை கத்துறாரு, அம்மாவை கத்துறாரு, எதையாத்தி தள்ளுறாரு, போடுறாரு. ஸோ அந்த ஒரு ரியாக்ஷன்றது வந்து ஒரு சினம்ன்ற விலங்கு குணம் அவருக்கு வந்துருது. கரெக்டுங்களா? ஸோ எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும், ஸோ இவர் வந்து நம்ம நண்பனியா கூட அழகா சொல்லியிருப்பாரு, சினம் இல்லாத ஒரு மகான் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா மகான்களுக்கு கூட ஏன் சினம் வருதுன்னா, அந்த விலங்கின பதிவு அந்த அந்த மன அலைச்சூழல் வரும்போது மேலே ஏறிடுது. கரெக்டுங்களா? ஸோ இந்த மன அலைச்சூழல் கம்மியாக 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 நம்ம என்ன ஆயிடுவோம், நல்ல மனிதர்களா மாறிடுவோம். மன அலைச்சூழல் அதிகமாக அதிகமாக நம்ம வந்து உணர்ச்சி வசப்பட்ட நிலைக்கு போய் நம்ம வந்து ஒரு மிருகமா மாறிடும். விலங்கின குணம் தலை தூக்கிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த மன அலைச்சூழல் கம்மி பண்றதுக்கு தான் நம்ம மகரிஷி வந்து ஒரு தவம்ன்ற ஒரு விஷயத்த கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம எப்பவுமே தவத்துல இருக்க முடியுமான்னு கேட்டா எப்பவுமே தவத்துல இருக்க முடியாது. ஆனா தவம் இருந்தா கொஞ்சம் நிதான தன்மை நமக்கு வரும் இல்லையா? இப்போ அவரு இப்போ நமக்கு கண்டிப்பா இந்த 28லேருந்து 35க்குள்ள நம்ம மன அலைச்சூழல் போறதுக்கான நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அப்ப அது எப்படி எதிர்கொள்ளணும்னு மகரிஷி சொல்றாருன்னா, நம்மளோட 6வது அறிவை வச்சுதான் நீங்க அதை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றாரு. 6வது அறிவை வச்சு எப்படி கொண்டு வரணும்னா, இப்ப இதே பைக் எக்ஸாம்பிள் இருக்குன்னா, பைக்கு சாவி தொலைஞ்சிருச்சு. இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்ன்ற விஷயத்த நம்ம யோசிக்கணும்னு சொல்லுவார். அதுக்கு நம்ம அறிவை யூஸ் பண்ணணும். இப்ப நம்ம கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் இருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தேடலாம். தேடிட்டு நம்ம கிளம்பலாம். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி பாக்கெட்டை பார்த்துக்கணும். ஒருவேளை ஆட்டோல போறோம்னா இன்னொரு 5 நிமிஷம் தேடலாம். இல்ல நம்ம பாக்கெட்ல பணம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, நம்ம பஸ்ல தான் போறோம்னா ஒரு 5 நிமிஷம் தேடிட்டு கிடைக்கலன்னா 5 நிமிஷம் கழிச்சு வீட்டை விட்டு நடைய கட்டிக்கிட்டே இருக்கணும். அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு
அம்மா சாவி கிடைச்சதுன்னா பாருங்க, இதுக்கு மேல எனக்கு டைம் ஆயிடும், நான் பஸ்ல போறோமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில என்ன ஆயிடுது, நம்ம ரியாக்ட் பண்ணல, அந்த சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்றோம், அந்த டைமுக்கு சால்வ் பண்றோம். ஸோ தட் நம்மளும் ஆஃபீஸ்க்கு நேரத்தோட போய் ரீச் ஆயிடுவோம். அடுத்த நாள் நம்ம வந்து அடுத்த பைக் சாவி தேடுறதுக்கு வீட்டுல ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டும் வந்திருக்கோம். இதே நம்ம வீட்டுல கச்சா முச்சான்னு கத்தி சண்டை போட்டு எப்படியோ ஒரு நிமிஷம் எப்படியோ நம்ம ஆஃபீஸ் ரீச் ஆயிடுவோம். ரீச் ஆனோன்னு நம்ம மனநிலை எப்படி இருக்கும், சரி என்னடா இப்படி கத்திட்டோமேன்னு தோணும். வீட்டுல இருக்கவங்களோட மனநிலை அவங்களே ஒரு மிருகமா தான் மாத்திட்டு வந்திருப்பாங்க, அவங்களும் கோவத்துல ஏதாவது கத்திருப்பாங்க. ஸோ எந்த ஒரு உணர்ச்சி மன அலைச்சூழலுக்கு நம்ம போகும்போதும், உணர்ச்சி வசப்பட்ட நிலைக்கு போகும்போதும் ஒரு நிமிஷம் அங்க நம்ம நிதானமாகி, நிதானமான மட்டும் போறாது, நம்ம அறிவை கொண்டு அடுத்து அதுல என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அதுதான் மகரிஷி என்ன சொல்றாரு, இதுக்குரிய மாற்றுப்பதிவு. ஸோ நீங்க அதே மாதிரி யோசிக்க யோசிக்க என்ன ஆயிடுனா, அடுத்து நமக்கு ஒரு டென்ஷன் வரும்போதே ஆட்டோமேட்டிக்கா நம்ம கருமை என்ன பண்ணிடும், நம்ம அறிவை வச்சு யோசிக்க ஆரம்பிச்சிடும். சரி இப்ப என்ன பண்ணலாம், சரி இப்போ யாராவது நம்ம கிட்ட சினிமா பேசினா கூட சரி நடந்து போச்சு, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிதான நிலைமைக்கு நம்ம வருவோம் அப்படின்றாரு. ஸோ இது முதல்ல. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மன அலைச்சூழலுக்காக. ஸோ இதனால மட்டும்தான் நமக்கு சினம் வருதானா இல்ல. அடுத்து இன்னொரு காரணத்தினாலே நமக்கு வந்து சினம் வருதுன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் நன்மணி ஐயா அதை ரொம்ப அழகா விளக்கியிருப்பாரு. இப்போ இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டாவது எதனால மனுஷனுக்கு சினம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன மனதுல தேங்கி இருக்கிற நிறைவேறாத ஆசைகள், தேங்கி இருக்கிற நிறைய ஆசைகள், அந்த ஆசைகளோட காரணமா 2 உணர்வுகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த 2 உணர்வுகள் எப்படி இருக்குன்னா, ஒண்ணு வந்து சினமா மாறுது, ஒண்ணு வந்து கவலையா மாறுது அப்படின்ற. ஸோ இந்த சினமா எப்படி மாறுது அப்படின்றது நீங்க பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஒரு ஆசை இருக்கு, அது நிறைவேறல. அது நிறைவேறாததுக்கு காரணம் யாரு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அந்த காரணம் கூடிய நபர் மேல வரக்கூடிய ஒரு உணர்வு தான் சினம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு பையன் போய் அவங்க அப்பாட்ட ஏதோ கேட்கறான், அவங்க அப்பா ஏதோ வாங்கி தரல, அது லாங் டைம் ஆசையா இருக்குன்னா அவனுக்கு சினம் டக்குன்னு அவங்க அப்பா மேலதான் வரும். கவலை அப்படின்றது எப்படின்னா, நமக்கு ஒரு ஆசை இருக்கு, அது நிறைவேறல. ஆனா அந்த நிறைவேறாததுக்கு ரீசன் யாருன்னு நமக்கு தெரியல, இல்ல நம்ம தான்றன்னு நம்ம உணர்ந்தோம்னா, சரி நம்மளால முடியல பத்தியா, நமக்கு கிடைக்கல பத்தியா அப்படின்னு நம்மளே நொந்து 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 ஒரு நிலைமைக்கு போறதுதான் கவலை. ஸோ இந்த மனசுல இருக்கிற நிறைவேறாத ஆசைகளுக்கெல்லாம் தான் நமக்கு கவலையா மாறுது அப்படின்றது. ஸோ இப்போ இந்த கவலை சினம் கண்டிப்பா ஒழிக்க வேண்டும் அப்படின்றது வந்து நம்ம பார்க்கணும். இதுக்கு வந்து மகரிஷி ரொம்ப அழகா ஒரு கவி சொல்லியிருப்பாரு. என்னன்னா, சினம் கவலை ஒழிக்க வழி, சினம் கவலை எனும் இரண்டும் மனிதர் வாழ்வை சீரழிக்கும் நச்சாகும், உணர்ந்து கொள்வீர். மனவலிவும் உடல் வலிவும் முயற்சி மற்றும் மதிநுட்பம் ஆராய்ச்சி குலைந்து போகும். தினம் சிறிது நேரம் இதற்கென ஒதுக்கி சிந்தித்து சீர்திருத்த இவ்விரண்டு இனமும் இனி என்னிடத்து எழாமல் காப்பேன் என்று பலமுறை கூறு வெற்றி கிட்டும் அப்படின்றார். ஸோ இப்போ இந்த பாட்டுல இருந்தே பாக்குறீங்க, சினமோ கவலையோ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசும் செயலிழந்து போயிடும், உடலும் செயலிழந்து போயிடும். மதிநுட்பம் இல்லைனாலே 6வது அறிவுன்றது அங்க ஒன்னால வச்சு நம்மளால ஆராய்ச்சி பண்ணி அதை விட்டு வெளியே வரவே முடியாது அப்படின்றார். தினம் சிறிது நேரம் இதை ஒதுக்கி நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும்ன்றார். ஸோ இப்போ இந்த சினம் ஆசை வருது இல்லைங்களா, அந்த ஆசையினால வர சினம் கவலையை ஒழிக்கிறதுக்கு நம்ம மகரிஷியும் நம்ம நன்மணி ஐயாவும் சொல்ற ஒரு பெரிய விஷயம் என்னதுன்னா தற்சோதனை. ஸோ இது ரெண்டுத்தையும், ஆசையால வரக்கூடிய சினத்தை தவிர்க்கிறதுக்கு நமக்கு ஒரு வழி என்ன இருக்குன்னா தற்சோதனை. அந்த தற்சோதனையில என்ன பண்ண போறோம், எண்ணம் ஆர்த்தைதல், ஆசை சீரமைத்தல். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த எண்ணம் வரும்போதே அது தேவையா இல்லையான்றதை ஒன்று ஆராய்ஞ்சிடணும். இல்லை அதையும் நம்ம விட்டுட்டோம்னா அடுத்தது ஆசையா வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆசையை நம்ம நிதானமா உட்கார்ந்து அதை சீரமைச்சிடணும். ஸோ இது வந்து என்னைக்கோ ஒரு நாள் பண்ற விஷயமே கிடையாது. நம்ம தினமுமே இது கொஞ்சம் பண்ணாதான் நம்ம வந்து கரெக்டா இருக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஏன் இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள், ஒரு மூத்த பேராசிரியர் எங்களுக்குலாம் எடுக்கும்போது ஒரே ஒரு சென்டென்ஸ் சொல்லுவாரு, தற்சோதனை இல்லாத தவம் தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளா பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செடி ஒரு தொட்டி இருக்கு, அதுல போய் நம்ம ஒரு பூச்செடியை நெட்டு இருக்கோம். ஸோ அப்ப அதுல உரம் போடுறோம். அந்த உரம் எதுக்குன்னா செடி செழிப்பா வளருது. அதே மாதிரி இந்த மனிதனாகிய நமக்கு ஒரு உரம் தான் வந்து தவம். சரிங்களா? அது நம்ம எப்படி அந்த தொட்டியில அந்த உரத்தை போட்ட உடனே அது அந்த செடியை மட்டும் வளர்க்கறது இல்லை, அங்க ஏதாவது ஒரு 2 3 தேவையில்லாத செடிகள் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துதான் அது வளர்க்கும் இல்லையா? அதே மாதிரி நம்ம தவம் பண்ண நமக்குரிய நல்லது நமக்குள்ள எல்லா விஷயங்களுமே தான் வளரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அப்பப்போ உட்காந்து எப்படி அந்த செடியில தேவையில்லாத செடிகள் எல்லாம் எடுக்கிறோமோ
அதே மாதிரி நம்ம தவம் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் எப்பெல்லாம் தலை தூக்குதோ அப்பெல்லாம் அப்பவே உட்கார்ந்து அது எதனால வருதுன்றத பார்த்து தற்சோதனை செஞ்சு செஞ்சு செஞ்சுதான் நம்ம நம்ம நிலைமைக்கு கொண்டு வரணும். ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது. ஸோ முதல்ல வந்து நம்மளோட மன அலைச்சூழல், அதுக்குரியது மாற்று எண்ணம், அறிவை யோசிக்கணும்னு பார்த்தோம். ரெண்டாவது சின்னம் வர காரணம் வந்து ஆசைன்னு பார்த்தோம். அந்த ஆசையை வந்து தற்சோதனை அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம வந்து ஆராய்ச்சி செஞ்சு அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்றத பார்க்கணும். இப்போ மூணாவது, கடைசியா மூணாவது ஒன்று பார்க்க போறோம். இந்த மூணாவது வந்து ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து நான் மகரிஷி ஐயாவோட ரியல் வாய்ஸ்லையும் கேட்டிருக்கேன். அதுவும் நண்பனியா அது ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. இவ்வளவு அழகா எழுத முடியுமான்னு யோசிச்சிருவோம் நம்ம. ஸோ அது எப்படின்னா, இப்போ வந்து மகரிஷி ஐயா வந்து எப்பவும் போல ஒரு எல்லா நாட்டுக்கும் போயிட்டு அந்த சினம் அப்படின்ற ஒரு கிளாஸ் எடுக்கும்போது எல்லார்கிட்டையும் வந்து கேட்குற முதல் கேள்வி இதுதான். உங்களுக்கு யார் மேல சினம் வருதோ அவங்க பேரை எழுதுங்கன்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ் தான். ஸோ என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட் ஆஃப் த க்ரௌட் வில் ரைட் தேர் ஸ்பௌஸ் நேம். ஸோ எல்லாருமே தன்னுடைய வாழ்க்கை துணை பெயர் தான் எழுதி கொண்டுறாங்க, சரிங்களா? ஸோ அப்போ அது எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் ஒரு ஒன்று அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அன்புன்ற ஒரு விஷயம், கருணைன்ற ஒரு விஷயம். ஸோ இந்த அன்புன்ற விஷயம் என்னன்னா, அன்புக்கும் கருணைக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். அன்புன்றது என்னது, இரண்டொழுக்க பண்பாட்டுல வர ஃபர்ஸ்ட் லைன், நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றதுதான் அன்பு. கருணை அப்படின்றது வந்து துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் அப்படின்னு சொல்றதுதான் கருணை. ஸோ இந்த அன்பு கருணை, ஸோ இதை வந்து மகரிஷி அழகா எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. உங்களுக்கு யாருமே துன்பம் தராம யாராவது இருக்காங்களா, இல்லை நீங்க துன்பப்படும் போது உங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்க, ஸோ உங்களுக்கு அன்பானவர்கள் கருணை மிகுந்தவர்கள்னு நீங்க யார் ஃபீல் பண்றீங்களோ அவங்க பேர் எழுதுங்கன்னு சொல்றாங்க. ஸோ த எக்ஸசைஸ் ஹஸ் பின் கிவன் அகைன் டு த சேம் க்ரௌட். ஸோ இப்போ அந்த அவங்க எல்லாரும் என்ன எழுதுறாங்க, திருப்பும் அவங்க வந்து ஸ்பௌஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க ரிலேஷன் அப்படியே கொண்டு வராங்க. ஸோ மனைவி கணவன் பேரையும் கனவி மணவன் பேரு மனைவி பேரையும் எழுதின்னு வராங்க. ஸோ அங்க மகரிஷி ஒரு நிமிஷம் நிதானமா யோசிக்க சொல்றாரு. உங்களுக்கு யாரு அன்பும் கருணையும் காட்டுறாங்களோ அவங்க மேலேயே உங்களுக்கு சினம் வருதே, காரணம் என்ன அப்படின்னு கேட்கு. ஸோ எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பாக்குறாங்க. தேர் கன்ஃபியூஸ் பட் ஸ்டில் தே ஆர் நாட் ஏபிள் டு ஆன்சர். அதுக்குடைய விடை அவங்களுக்கு தெரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது அகைன் இஸ் கோயிங் ஃபார் ஏ தேர்ட் ரவுண்ட் ஆஃப் எக்ஸசைஸ். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு யார் மேல எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றத எழுதுங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு எதிர்பார்ப்பு யார் மேல, நான் வாழ்க்கை இப்படி வாழணும்னா எனக்கு இது இவர்கிட்ட இருந்து வேணும், இவங்க கிட்ட இருந்து வேணும், நீங்க ஒரு எதிர்பார்ப்பு செட் பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த எதிர்பார்ப்பு யார் மேல இருக்குன்றது எழுத சொல்றாரு. அகெயின் த சேம் க்ரௌடு, அதே பயிற்சியாளர்கள் தான். அவங்க எல்லாருமே திருப்பி வந்து கணவன் மனைவி பேரையும் முக்காவாசி பேர் அதே தான் எழுதின்னு வராங்க. ஸோ அப்ப ஐயா சொல்றாரு, எதிர்பார்ப்பு எந்த எதனால உங்களுக்கு இப்போ அன்பும் கருணையும் இருக்கிறவங்க கிட்ட உங்களுக்கு சினம் வருதுன்னா, எதிர்பார்ப்புன்ற ஒரு விஷயமும் உங்ககிட்ட நீங்க அளவுக்கு அதிகமா வச்சிருக்கீங்க அப்படிங்கிறார். இந்த மூணாவது சினம் வரதுக்கான காரணம் என்ன நமக்குன்னா, எந்த இடத்துல எதிர்பார்ப்பு அளவை மீறுதோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பா ஏமாற்றம் வரும். அந்த ஏமாற்றம் வந்து சினமாக மாறும் அப்படின்றது. எதிர்பார்ப்பை எப்படி மாத்தணும்னா, புரிதல். அடுத்தவங்க அந்த புரிதல்ன்ற ஒரு தன்மை இருந்தாதான் இந்த எதிர்பார்ப்பை விட்டு வெளியே வரணும்னு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், டே டு டே லைஃப்லயே எடுத்துக்கோங்களேன். இப்போ ஒருத்தவங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க காத்தாலேருந்து வேலை செஞ்சுட்டு அப்பாடா எப்படா நம்ம ஹஸ்பண்ட் வரும் அவரோட உட்காந்து ஜாலியே பேசலாம்னு நிலைமையில இவங்க இருப்பாங்க. பட் ஹஸ்பண்ட் வெளியெல்லாம் போய் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வர்றதே எதுக்காக வருது, அமைதியா ஒரு டம்ளர் காஃபியை குடிச்சு நிம்மதியா உட்காரணும்னு வரோம். ரெண்டு பேரோட எதிர்பார்ப்பும் தப்புன்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா இவங்க காத்தாலேருந்து சைலண்டா இருந்து யார் கிடைப்பான்ற நிலைமையில இருக்காங்க. இவர் நிம்மதியா இருக்கிறதுக்கு நம்ம வீடு தான் அப்படின்ற மாதிரி வர. இப்போ ரெண்டு பேரும் அட் அ டைம் அவங்களோட இதை எக்ஸ்பிரஸ் பண்ணி அட் அ டைம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பார்த்தாங்கன்னா ரெண்டு பேருக்கிட்டையும் மோதல் வரும். இதுவே அவங்க வந்து அந்த ஒய்ஃப் சொல்லும் போதே கணவர் வந்து அன்பா ஒரு அரை மணி நேரம் விடுமா, ரொம்ப டயர்டா இருக்கு, நம்ம அப்புறம் பேசலாம்னா கண்டிப்பா அந்த மனைவி வந்து 2 மணி நேரம் கழிச்சுதான் வருவாங்க அப்படின்றாரு. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க கணவன் மேல அன்பு கருணை ரெண்டுமே இருக்கு. ஸோ அவருக்கு துன்பம் கொடுக்க கூடாதுன்னு கண்டிப்பா அவங்க நினைப்பாங்க. ஸோ அவங்க 1 மணி நேரம் கழிச்சு வருவாங்க. கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த குட்டி குட்டி புரிதல் இருந்துச்சுனாலே அந்த இடத்துல எதிர்பார்ப்புன்றது வந்து அளவாயிடும்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து நம்ம நன்மணி ஐயா கொடுத்துரும் அழகான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு அம்மா வந்து அவங்க பொண்ணை கூட்டிட்டு நம்ம நன்மணி ஐயா கிட்ட வந்திருக்காங்க. வந்துட்டு என் பொண்ணுக்கு ஏதோ என்னமோ சரியில்லை, அவ உம்முன்னு இருக்கா அப்படின்னு நிறைய அந்த பொண்ணை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துட்டு, இப்ப நான் அவங்க கிட்ட பேசிட்டு நீங்க எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்க, நான் அவளை எந்த டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகணும், என்ன வைத்தியம் கொடுக்கணும், இல்லை என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஐயா என்ன சொல்றாரு, நீங்க போங்கம்மா, நான் உங்க பொண்ணுகிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்ற.
அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட பேசுறாரு. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லுது, நீ எங்க அம்மா இப்ப படினாங்க, இப்ப படிச்சு முடிச்சோடனே காலேஜ் போறேன், இப்ப காலேஜ்லயும் இப்படி வாங்க இப்படி மார்க் வாங்குன்னு வாங்க, இந்த காலேஜ் படிப்பை நான் முடிக்க போறேன், இப்ப காலேஜ் படிப்பு முடிச்ச உடனே அடுத்தது வேலைன்னு. ஸோ என்னுடைய வாழ்க்கையே அவங்க வாழ விடாம என்னை தடுக்கிறதுனால எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு இவங்களை விட்டு எங்கேயாவது நிம்மதியா வாழணும்னு தோணுது, ஃப்ரீயா இருக்கணும்னு தோணுது. ஸோ தட் திங் இஸ் நாட் பேட். யார் மேல பேட் கிடையாது, இவங்க மேலேயும் பேட் கிடையாது, அவங்க மேலேயும் தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு தாய் தன் மகளிடம் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு தான். ஆனா அது என்ன ஆயிட்டு இருக்கு, அளவு மீறி இருக்கு. ஸோ அப்பதான் நண்பனி ஐயா அவர் உங்களை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு இல்ல, அந்த குழந்தைக்கு இல்ல, உங்களுக்கு தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதை சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த இடத்துலையுமே எதிர்பார்ப்பு எப்ப நம்ம வந்து கம்மி பண்ணிக்கிறோமோ அந்த இடத்துல வந்து நம்ம கண்டிப்பா வந்து சினம் இல்லாம நம்ம இருக்கலாம். ஸோ அந்த எதிர்பார்ப்புக்கு அடுத்தது என்ன அப்படின்னா புரிதல். நம்ம அடுத்தவங்க கிட்ட ஒருத்தர் எதிர்பார்க்கும் போது அவங்கள பத்தி அந்த எதிர்பார்ப்பு அவங்க கிட்ட வைக்கும் போது அவங்களால இயலுமா, அது அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குமா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு செகண்ட் நம்ம அறிவு கொண்டு யோசிச்சோம்னா கண்டிப்பா இந்த சினத்தையும் நம்ம தவிர்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுதான். ஸோ ஒரு மனுஷனுக்கு சினம் வரத்துக்கான காரணங்கள் இந்த 3 காரணங்கள் தான். நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம நண்பனி ஐயாக்கிட்டே என்னால் முடிஞ்ச அளவு கிளாரிட்டியா எடுத்து சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து சினத்தால என்ன நமக்கு கேடு விளைவிக்கும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கோம் இல்லையா, சினம் வருது என்ன ரீசன் ஆகுது, அன்பு கருணை எதிர்பார்ப்பு எல்லாத்துலயும் வருது. பட் நம்ம உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய மாற்றம் என்ன, நம்மளுடைய ஜீவகாந்த ஆற்றல் வந்து ஓடிட்டு இருக்கு. நம்மளோட மன அலைச்சல் வந்து 28ல இருந்து 35 வரைக்கும் ஓடுதுன்னு சொல்றது, வேகமா சுத்துதுன்னு சொல்றாரு. ஸோ மகரிஷி என்ன சொல்றாரு, இது மாதிரி உடம்பு வேகமா சுத்தும் போது என்ன ஆகுது, உடம்புல இருக்கிற எல்லா இயக்கங்களும் தருக்கெட்டு ஓடும். அப்படிங்கும் போது ஹார்ட் படபடன்னு அடிச்சுக்கும், சில பேருக்கு வேர்த்து விறுவிறுக்கும், சில பேருக்கு கை படபடன்னு வரும். ஸோ அவங்க வந்து நிலைமையிலே இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது ஒருவேளை 35க்கு மேல போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 35க்கு மேல ஒருத்தரோட மன அலைச்சூழல் வேகமா போய் 45க்கு மேல போயிடுச்சுன்னா கன்ஃபார்ம்டா அதுக்கப்புறமா ஒரு ஆள் அந்த உடம்பு வந்து நிதான நிலைக்கு வருமா அப்படின்றதே ஒரு பெரிய டவுட் அப்படின்னு சொல்றாரு. இதுவே வந்து இது எப்படி ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாருன்னா, ஒரு 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 வண்டி வேகமா ஒரு வண்டியில ஒரு டிரைவர் உட்காந்து ஓட்டுறாரு, திடீர்னு அது எல்லா இடத்துலயுமே வேகம் பாஞ்சு வேகமா ஓட ஆரம்பிச்சு இந்த டிரைவர் எதை கண்ட்ரோல் முடிஞ்ச அளவு அதை கண்ட்ரோல் பண்ணுவார். கரெக்டுங்களா? சோ இப்ப இந்த டிரைவரை எப்படி அந்த வண்டியை கண்ட்ரோல் பண்றாரோ அது மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற எல்லா இயக்கத்தையும் கண்ட்ரோல் பண்றது வந்து நம்ம ஜீவகாந்த ஆற்றல் இல்லைங்களா? அப்ப இந்த ஜீவகாந்த ஆற்றல் நீங்க படபடன்னு 28ல இருந்து 35க்கு போகும்போது நிறைய வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவர் உதாரணமாவே இப்படிதான் அவர் சொல்றாரு. அதையே நான் உங்ககிட்ட சொல்றேன். நம்ம உடம்புல ஒரு 100% ஜீவகாந்த ஆற்றல் இருக்குன்னா நீங்க சினம் கொண்டு கொந்தளிக்கும் போது உங்களுடைய மன அலைச்சூழல் வேகமா ஓடும்போது 40% ஆஃப் த ஜீவகாந்த ஆற்றல் வந்து வேஸ்டா போகுது அப்படின்னு சொல்றாரு. அது எந்த ரேஞ்சில, அவர் குறிப்பிட்ட 28ல இருந்து 35 ரேஞ்சில் இருக்கும்போது மட்டும்தான். அதுக்கு மேல போச்சுன்னா எப்படி ஒரு டிரைவரால வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஜீவகாந்த ஆற்றலாலையும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுதான் நம்ம உடம்புக்கு ஏற்படக்கூடிய ஒரு பெரிய கேடு அப்படின்றார். இது வந்து மகரிஷி நமக்கு ஏற்படக்கூடிய கேடை சொல்றாரு. கரெக்டுங்களா? இப்போ அதுவே திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனைய சுடும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ திருவள்ளுவர் எப்படி சொல்றாரு சினத்தை பத்தினா, சினம் வந்து இப்போ வந்து மகரிஷி நமக்கு என்ன கேடுன்னு சொன்னாரு. திருவள்ளுவர் பாணியில எல்லாருக்கும் எப்படி கேடுன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் சினம் வருது, அவன் நேரா போய் அந்த சினத்துக்கு யார் மேல வருதோ அவங்க கிட்ட போய் காட்டுறாரு. கரெக்டுங்களா? அப்ப இங்க இவருடைய இது சூழலும் கடகடகடன் 28ல இருந்து 35 இவருக்குரிய அழிவும் ஆரம்பிச்சிருது. இவர் போய் இன்னொருத்தரை சீண்டும் போது என்ன ஆயிடுது, அவருடைய இதுவும் மன அலைச்சூழலும் வேகமாகி அவரோட ஜீவகாந்த ஆற்றலும் என்ன ஆயிடுது, அங்க வேஸ்ட் ஆக ஆரம்பிக்குது. இவங்க 2 பேரோட மட்டும்தான் நிக்குதான்னு கேட்டா கிடையாது. முதல்ல ஸ்டார்ட் பண்றவரோட சார்ந்தவங்க யாரா இருக்காங்களோ அவங்களுக்கும் டென்ஷன் ஏறுது, அவங்களுடைய ஜீவகாந்த ஆற்றலும் வேஸ்ட் ஆக ஆரம்பிக்குது. யார் அதை எதிர்கொள்றாங்களோ அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது என்ன ஆகுது, பாயுது. ஸோ இந்த இந்த சினம்ன்றது ஒண்ணு என்ன ஆகும்னா உங்களை மட்டும் அழிக்காம அது இன்னொத்தனையும் இழுத்து உங்களோட வலையில போட்டணும். அவங்கள போடுறது இல்லாம உங்களை சுத்தி இருக்கிறவங்களை எல்லாரையும் சுடும் ஒரு தீ அப்படின்றாரு. தீ போல பரவக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நல்லா நம்ம யோசிச்சுக்கணும், சினம் நம்மளை மட்டும் அழிக்க போறது இல்லை, அது என்ன ஆக போகுது, எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களை அழிக்கிறது இல்லாம அதுங்க சுத்தி இருக்கிற எல்லாரையுமே அழிக்கும். ஸோ சினத்தை கண்டிப்பா நம்ம வந்து தவிர்க்கணும். இந்த மன அலைச்சூழல் போய் நம்மளும் கஷ்டப்பட்டு மற்றவங்களையும் கஷ்டப்படாம இருக்கணும் அப்படின்றாரு. ஸோ இதுக்கு நீங்க இதுவே வந்து நம்ம இது வந்து நம்ம காப்பியங்களை போய் பார்த்தோம்னா
மகாபாரதத்துல கூட ரொம்ப அழகா இருக்கும். ஸோ மகாபாரதம்ன்ற ஒரு காப்பியத்துல சல்லியன் ஒரு கேரக்டர் இருப்பாரு. அவரு தான் வந்து என்ன அவர் அவர் போர்ல அவர் இந்த ரொம்ப பெரிய ஆயுதம் எல்லாம் எடுக்க மாட்டாரு. அவர் எதிர்த்தாப்புல இருக்கணும்னா கோபம் ஊற்றுவாரு. அவரோட சக்தி என்ன, எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க கோபம் ஆயிட்டானா அவரோட சக்தி எல்லாம் இவர் உறிஞ்சிடலாம். ஒய்? பிகாஸ் ஒன்ஸ் ஹி பிகேம்ஸ் ஆங்கர், அவர் அவங்க செயல இருந்து போயிடுவாங்க. அவங்களுடைய நிதானம் குறைஞ்சிடும். அதை யூஸ் பண்ணி இவர் சக் பண்ற சக்தி இருக்கும். சரிங்களா? இதை யாராலுமே எதிர்கொள்ள முடியாது. பட் கர்ணன்ற ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவரோட குரு அவருக்கு அந்த சினத்தை ஒரு அஸ்திரமா மாத்துற ஒரு சக்தி கொடுத்துருக்கு. ஸோ இவர் சினம் ஏத்த ஏத்த என்ன ஆயிடும், அவனுக்கு சினம் ஏறும். ஆனா மகரிஷி சொல்ற மாதிரி அங்க அறிவை பயன்படுத்தி அவன் அதை என்னமா பண்ணிடுவாரு, அஸ்திரமா மாத்தி அந்த இடத்துல சல்லியன் எதிர்த்த ஒரே ஆள் வந்து கர்ணன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மகாபாரதத்திலே சினம் இருக்கிறவர் யாராலையுமே என்ன பண்ண முடியாது, ஜெயிக்கவே முடியாது. ஸோ நம்ம சினம்ன்ற ஒரு விஷயத்த வந்து கரெக்டா இந்த மகரிஷி சொன்ன இடத்துல நோக்கி கையாளணும். இப்போ கடைசி பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இவ்வளோ கேடுகள்லாம் வலிக்குது, நம்ம சினம் இல்லாம வாழ முடியுமா அப்படின்னு கேட்டா, சினத்தை வந்து சினம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்தா மட்டும்தான் நம்மளால வாழ முடியும். எப்படின்னா இப்போ ஒரு அழகான எக்ஸாம்பிள் வந்து நன்மணி ஐயா சொல்லியிருப்பாரு. ஸோ இலங்கை நாட்டுல என்ன ஆயிடுச்சுன்னா, இலங்கை நாட்டுல வந்து அரசாங்கம் சரியா செயல்படலை. அதுங்களோட நெறி தவறிடுச்சு. சரிங்களா? மக்களோட வாழ்வாதாரம் எல்லாமே அஃபெக்ட் ஆயிடுச்சு. மக்களுக்கு உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் எதுவுமே கிடைக்கவே இல்லை. அப்போ மக்கள்லாம் என்ன சேர்ந்து என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு தேவை, போராட்ட மனநிலை வருது. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அமைதியா போராட்டம் பண்றாங்க. போராட்டம் பண்ணும்போது என்ன ஆகுது, ஐநா சபைக்கு போய் அது ரீச் ஆகுது. ஐநா சபையிலேருந்து இவங்க போராட்டத்தை பாக்குறாங்க, எதுக்காக பண்றாங்கன்னு பாக்குறாங்க. அங்க அவங்களுக்கு புரிதல் ஏற்படுது. மாற்று இதை அமைச்சு, மாற்று அரசு அமைத்து அந்த நிலையை சீர் செஞ்சு அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யறாங்க. ஏற்றுமதி இறக்குவதை பார்த்துட்டு எது ஏற்றுமதி எல்லாம் பண்றோமோ அதெல்லாம் மேம்படுத்தி இறக்குமதியில தேவையானதை மட்டும் இறக்குமதி பண்ணி அந்த நாட்டை சீர் செஞ்சு மக்களுக்கு நல்லது செய்யறாங்க. ஸோ இப்போ இந்த விஷயத்துல எடுத்து பார்த்தோம்னா கண்டிப்பா சினம்னு ஒண்ணு வந்து பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்களுடைய வருத்தத்தை மட்டும் தெரிவிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் அவங்க பண்ணியிருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ இந்த சினம் அப்படின்றது வந்து தேவை. கண்டிப்பு சினம்ன்றது கண்டிப்பா தேவை. சினம் சொல்ல இல்லாம நம்ம யாருமே வந்து இங்க வந்து ஒழுக்கத்தை கொண்டு வர முடியாது. ஆனா அது வந்து அளவோட இருக்கணும். நம்மளும் நம்ம மன அலைச்சூழலை ஏற்று நம்ம ஒன்ஸ் ஒரு விலங்கிலமான நிலைக்கு போய் நம்ம ஒரு சினத்தை அந்த அளவு கொண்டு வந்து எழுத்தாப்புல இருக்கிறவங்க அட்டாக் பண்ணோம்னா, எழுத்தாப்புல இருக்கிறவங்களும் என்ன ஆயிடும், அந்த நம்ம சொல்லக்கூடிய கருத்து அவங்களுக்கு புரியாது. நம்ம சினம் கொண்டு அடைக்கிற அந்த ஆக்ஷனால அவங்களும் என்ன ஆயிடுவாங்க, கண்டிப்பா சினத்துக்கு போயிடுவாங்க. ஸோ இதே நம்ம வந்து சினத்தை கண்டிப்பு சினமா தேவையான அளவு மட்டும் காட்டும் போது அவங்களுக்கு அது புரியுற மாதிரி நம்ம கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி தான் சொல்லணும். ஸோ சினம் இருக்கணும். அது எந்த அளவு இருக்கணுமோ அந்த அளவு மட்டும் நம்ம பயன்படுத்தி மட்டும்தான் நம்ம இந்த உலகத்துல வாழணும் அப்படின்றத வந்து நம்ம ஐயாவோட பார்வையில மகரிஷியோட கருத்துக்கள் எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாய்ப்புக்கு நன்றி. நன்மணி ஐயாவோட புக்கை படிச்சிங்கன்னா இதோட இன்னும் நல்லாவே அவர் அழகாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வாய்ப்பு கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்த்த வயதில்லை. நன்றி கூடி விடை பெறுகிறேன். வணக்கம்.